நீங்க நம்பால சோத்துக்கு இல்லாம கூட இருப்போம், சொரணை இல்லாம இருக்க மாட்டோம். 1000 ரூபாய் உங்களுக்கு வரலன்னு சொன்னா யாராவது ராஜ்பவன்ல போய் கேட்டீங்க? நமக்கு ஒரு இம்சை அரசன் ஒருவர் வாய்த்து இருக்கிறார். 23ஆம் புலிகேசி நமக்கு ஒருவர் வாய்த்து இருக்கிறார். சார் கோயில்ல அன்னதானம் போட்டாலே சரியா போடாட்டி மூஞ்சில விட்டு எரிப்பாங்க. முதல்வர் அவர்கள் கொஞ்சம் மென்மையாக பல பிரச்சனைகளை அணுகுகிறவர். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற உணர்வில் எந்த ஒரு பிரச்சனையையும் அவர் அணுக மாட்டார். அவர் மென்மையாக நடந்து கொள்ளுகிறார் என்பதாலேயே அவர் பலம் குறைந்தவர் என்று பல பேர் நினைக்கிறார்கள். ஒரு காலத்துக்கு ஏற்ற உலகில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை உள்வாங்கி என்ன மாதிரியான நெளிவு சுழிவோடு ஒன்றை கொண்டு செலுத்த வேண்டும் என்பதில் நிபுணத்துவம் வாய்ந்தவராக அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பது பலருக்கு புரியவில்லை. மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது. நமக்கு ஒரு இம்சை அரசன் ஒருவர் வாய்த்திருக்கிறார். 23ஆம் புலிகேசி நமக்கு ஒருவர் வாய்த்திருக்கிறார். அந்த இம்சை அரசனை உலகத்தில் எதிர்கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. காரணம், எதுவும் அறிவுபூர்வமான அணுகுமுறையாகவே அவரிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த எதிர்பார்க்க முடியாத அறிவுபூர்வமாகவே நடந்து கொள்ளாத ஒரு மனிதரை இந்த தமிழ்நாட்டிலேயே வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போகிறாரே, இதுவே மிகப்பெரிய இமாலய சாதனை. நீங்கள் நினைப்பது போல் அது எளிமையான காரியம் அல்ல என்றாலும் அவர்கள் அதை செய்து காட்டுகிறார். எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, நம்முடைய ஐயா மணிவண்ணன் ஐயா அவர்கள் பேசுகிற போது ஒரு நெடிய வரலாற்றை, மொழிப்போர் வரலாற்றை எடுத்து மேற்கோள் காட்டினார்கள். நான் தனி மனிதர்களை புகழ்வதை விரும்பவில்லை. ஏன் இன்றைக்கு இவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ளுகிறேன் என்பதற்கான ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். தனி மனிதர்களுக்கு இடையிலான சண்டையாக இன்றைக்கு எதுவும் இல்லை. ஒரு இனத்தை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களும் அந்த இனத்தை காத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களும் சந்திக்கிற ஒரு போர் முனையாக இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஒரு இனத்தை முழுமையாக காக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இன்றைக்கு நம்முடைய முதல்வருடைய தலையில் மிகப்பெரிய பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக வடக்கே இருந்தவர்கள் என்னென்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டு இந்த தெற்கே இருக்கிறவர்களை வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே யுக்திகள் இன்றைக்கு கையாளப்படுகின்றன. நீங்கள் நினைப்பதை போல கட்சிகளின் பெயர் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், கட்சிகளின் பெயர் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், கபலீகரம் செய்கிற மனோநிலை மாறவில்லை என்பதை நுட்பமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை, கல்வியில் நலமுடைய ஒரு தமிழகத்தை இங்கு தரமற்ற திறமற்ற ஒரு மாநிலமாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட அறிவு சார்ந்த 2-3 விவாதங்களை இந்த மேடையில் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை. அந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிற அதிகாரத்தை ஆளுநர் அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அதனால் தமிழ்நாட்டினுடைய கல்வியில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிற போது ஏன் அவர்கள் பல்கலைக்கழகங்களையும் துணைவேந்தர்களையும் மட்டும் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? மிக முக்கியமான காரணம், கல்வியில் அவர்களது கோட்பாடுகளை திணிக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுவதை கேட்கிற துணைவேந்தர்கள் வந்தால் மட்டும்தான் அவர்கள் நினைக்கிற கருத்துக்களை திணித்து மீண்டும் நம்மை முட்டாளாக்க முடியும். நாம் அறிவாளியாக இருக்கிற போது அறிவாளியாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் ஒரு அடிமைத்தனத்தை உண்டு செய்வதற்கான துணைவேந்தர்களை அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் ஏற்கனவே சட்டமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை அவர்கள் பாஸ் செய்திருக்கிறார்கள். துணைவேந்தருக்குரிய அதிகாரம் முழுவதும் முதல்வருக்கு வரும்படியாக கவர்னர் என்கிற ஆளுநரை துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரத்தில் இருந்து நகர்த்தி வைக்கக்கூடிய ஒரு முயற்சியை தமிழக சட்டமன்றம் மேற்கொண்டது. ஆனால் அந்த பில் அல்லது அந்த மசோதாவிலே ஆளுநர் கையொப்பமிடவில்லை. அவர் தன்னுடைய அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கிற, தன்னுடைய அதிகாரத்தை ஆளுமையை விட்டுக் கொடுக்கிற ஒரு வரைவிலே மசோதாவிலே அவர் கையெழுத்திடுவார் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று உச்ச நீதிமன்றத்திலே விவாதம் நடந்தது.
இந்த மக்களுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இப்போது நான் முன்வைக்கிறேன். 2013 மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் அங்கிருந்த ஆளுநருடைய அதிகாரம் முழுவதையும் பறித்து 13 பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சருடைய ஆளுமைக்கு கீழே வரும் என்ற சட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் சட்டமன்றத்தில் பாஸ் செய்தார்கள். அப்போது கவர்னராக இருந்தவர் கையொப்பமிட மறுத்து விட்டார் அங்கு தன்னுடைய அதிகாரத்தை எப்படி இழப்பது என்று. ஆனால் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பிடிவாதமாக நின்று ஒரே ஒரு சலுகை மட்டும் கொடுத்தார். பெயரளவுக்கு சான்சலர் என்ற பெயர் வேண்டுமானால் கவர்னருக்கு இருப்பதை அனுமதிக்கிறேன், அதிகாரம் முழுவதும் முதல்வருக்கு தான் இருக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் அந்த பில்லை பாஸ் செய்து பிறகு வேறு வழி இல்லாமல் கவர்னர் கையெழுத்திட்டு அது சட்டமாயிற்று. நான் கேட்கிறேன், குஜராத்தில் மட்டும் முதலமைச்சர் அறிவாளியாக பிறப்பாரா? தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அல்ல, இந்தியா முழுவதுமே அறிவாளிகளாக முதல்வர்கள் பிறக்க மாட்டார்களா? அதென்ன குஜராத் முதல்வரிடத்தில் மட்டும் பல்கலைக்கழகங்கள் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டு முதல்வர் கையில் பல்கலைக்கழகம் இருக்கக்கூடாது என்று சொல்வது எந்த அடிப்படையில் நியாயம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் கூட இந்த விவாதம் எடுத்து வைக்கப்பட்டதா என்று எனக்கு தெரியாது. அதை சட்ட நிபுணர்கள் தான் சொல்ல வேண்டும். ஒரு மாநிலத்தினுடைய முதல்வருக்கு 13 பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொள்ளுகிற அதிகாரத்தை 2013 வந்த ஒரு சட்ட வரைவு குஜராத் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு கவர்னரால் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதல்வரிடத்தில் பல்கலைக்கழகம் இருக்கலாம் என்ற கருத்து இந்தியாவில் ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் நிரூபணமாகிவிட்டது. ஏன் அது தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்தக்கூடாது? இங்கு அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் கவர்னர் அதை குறுக்கே நிற்கிறார், அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், அதை அவர் ஒருபோதும் சட்டமாக்குவதற்கு அனுமதி தருவதில்லை. ஆட்சி என்பது முதல்வர்களுடைய ஆட்சி என்றுதான் கணக்கு செய்யப்படுமே ஒழிய ரோசையாவின் ஆட்சி என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா? உஜ்ஜல் சிங்கினுடைய ஆட்சி என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா? எனவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் மன்றத்தின் கணக்குப்படி ஆட்சி என்பது முதல்வருடைய ஆட்சி தான். சட்டமன்றத்தின் கணக்குப்படி ஆட்சி என்பது முதல்வருடைய ஆட்சி தான். நீதிமன்றத்தின் கணக்குப்படி ஆட்சி என்பது முதல்வருடைய ஆட்சி தானே ஒழிய ஒருபோதும் அது கவர்னருடைய ஆட்சியாக கருதப்பட முடியாது. இந்த வாதங்களை நாம் சமூகத்திலே மக்கள் மத்தியிலே முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன 1000 ரூபாய் உங்களுக்கு வரலன்னு சொன்னா யாராவது ராஜ்பவன்ல போய் கேட்டீங்க? வெள்ளம் வந்துருச்சு அப்படின்ன உடனே நீங்க யாராவது ராஜ்பவன்ல போய் மனு கொடுத்தீங்க? அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆட்சியில் இருக்கிற முதல்வர், துணை முதல்வர் எல்லாருக்கும் இருக்கு. எப்போது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒரு முதல்வருக்கு இருக்கிறதோ அப்போது மக்களுடைய மரியாதையும் முதல்வருக்கு மட்டும்தான் தரப்படும். யாரை பொறுப்பு சொல்லுகிறோமோ அவர்களுக்கு தான் உரிய மரியாதையும் உலகத்தில் கொடுக்க முடியும். வந்து போகிறவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்க முடியாது என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக அழகாக மணிவண்ணன் சொன்னார், நீங்கள் வரலாற்று மாணவராக இருந்தால் இந்தியா ஃப்ரம் 900 போடுங்க, இல்ல இந்தியா ஃப்ரம் 1500 போடுங்க. பாபரா 1520. நீங்க ஆட்சிக்கு வந்த காலத்தை அப்படியே வரிசையா மேப் போட்டு பாருங்க. தட்டி தலைகீழா நின்னா
பாட்டுக்கு எழுச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிட்டார் ஏபிசி வீரபாகு. என்னங்க உங்களுக்கு பிஎம் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க, நீ கொஞ்ச நேரம் இருக்க போயிட்டா அப்படியே எரிச்சு ஆத்தங்கரில் அப்படியே விட்டு போயிடுவாங்க. அப்படின்னா ஆத்துல விட்டுட்டு போற அநாதத்தனத்தை புனிதமா பேசுகிற பழக்கம் இன்னைக்கு வளர்ந்து போச்சு. நிலம் இல்லப்பா உங்களுக்கு, அதனால வேற வழி இல்லை, நீங்க எங்கேயோ எரிச்சிட்டு எங்கேயோ போட்டு போனீங்க. எங்களுக்கு வயக்காடு இருந்தது, அதனால எங்க வயல்ல புதைச்சோம், நாங்க அவங்கள நினைச்சோம். யாருக்கு நிலம் இருக்கோ அவன் தானே புதைக்க முடியும், நிலம் இல்லாத வந்து நம்ம வீட்டுல புதைக்க முடியுமா? இந்த வரலாற்று உண்மைகள்லாம் மறைச்சிட்டு வெளியிலேருந்து வந்தவங்க கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்றேன். ஏன்னா உள்ள இருந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, நீ சும்மார், நீ கொஞ்சம் சும்மார், நீ கொஞ்சம் சும்மார். கடைசியில் என்னன்னா சமாதானம் பண்ணவன் சும்மாவே இல்லை, எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டான். எப்படி இவன் சாமி, இவன் பழக்க வழக்கம், இவங்கிட்ட இருந்த நூல், அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் அவன் அவனது 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 அவன் பாட்டு எடுத்துக்கிட்டே இருந்தான். நம்ம பாட்டு விவரம் இல்லாமல் இருந்தான்.